எனக்கு வந்த சில கொஷின்ஸ் வந்து அதை கம்பைல் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோவாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா வந்து, ஆனால் எனக்கு நிறைய அரியர்ஸ் இருக்குது, என் லைஃப் என்ன ஆகும்னு தெரியல. நான் வந்து ரொம்ப சின்ன காலேஜ், ஊர் பேர் தெரியாத காலேஜில் படித்தேன். அதுக்கு அக்ரெடிஷன் இருக்கான்னு கூட தெரியல. அதை வச்சு நான் எப்படி வந்து லைஃப்பில் முன்னேறுவேன்னு எனக்கு தெரியல. அண்ட் நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கல, நான் வேறு கோர்ஸ் படித்தேன். இப்போ எனக்கு வந்து அந்த ஃபீல்டில் வந்து போய் நான் வேலை செய்ய முடியுமா அப்படின்ட்டு கேட்குற கொஷின். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரேன், எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, எனக்கு நான் படித்த நிறைய விஷயம் எனக்கு புரியல, நான் எப்படி வந்து சர்வே பண்ணுவேன், எனக்கு என் லைஃப்பை நினச்சா யோசிச்சா பயமாக இருக்குது. எனக்கு வந்து இப்போ ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 10-15 இயர்ஸை வந்து நான் அந்த சீக்கிரம் விளையாடாமல் விட்டுட்டேன் அப்படின்னா வந்து என் லைஃப் வந்து அதுக்கப்புறம் என்னால் வந்து இந்த டைமை கேட்சப் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போ நான் வந்து என் லைஃப் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரீடாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி பேசுவோம். வெல், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து, நான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இதை நீங்கள் வந்து மனசில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இது நீங்கள் மிச்ச வீடியோ நீங்கள் செக் பண்ணுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு வேலைக்கு அப்புறம் வந்து என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டோ மார்க் சர்டிஃபிகேட்டோ யாருமே கேட்கல. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் செகண்ட் வந்து, நான் ஒரு நல்ல கார் வாங்குறனோ பைக் வாங்குறனோ அப்படின்னு போகிறப்ப என்னோடய எஜுகேஷன் பற்றி யாருமே கவலைப்படல. பணம் இருந்தால் ஐம் ஆல் குட். ஸோ அதேமாரி ஒரு பெரிய பார்ட்டிக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வருது, நம்ம அந்த இன்விடேஷனை கையில் வச்சுட்டு நம்ம போகிறோம்னு வச்சுக்கலாம், வி ஆர் ஆல்ரெடி இன்வைட்டட் அப்படின்னு போகிறப்ப அங்கே யாருமே மார்க் ஷீட்டை கேட்கல. ஸோ என் மார்க் ஷீட்டை பற்றி நான் ஒரி பண்ணது வந்து எப்போ அப்படின்னா வந்து, ஐ திங்க் வந்து 2 சினாரியோஸில் தான் முக்கால்வாசி பேருக்கு இருக்கும். ஒன்று வந்து, நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட் இன்டர்வியூ, ஃபஸ்ட்டு வேலைக்கு நீங்கள் போகிறப்ப, ஏன்னா செகண்ட் வேலைக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் வேலையில் என்ன செஞ்சீங்க அப்படின்றத மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வேலைக்கு வந்து மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு செகண்ட் வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு, அது வந்து இன்விடேஷனில் போடுறதுக்கு. மற்றபடி வந்து அந்த ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் எல்லாம் ஃபேன்சியாக வச்சுருக்கீங்க அப்படின்றதுனால மட்டும் அது உங்களுக்கு சோறு போட போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஒரியெலாம் பண்ணிருக்காதீங்க. இன்னொரு டிட்பிட் இன்ஃபர்மேஷன் வந்து, எனக்கு எவ்வளோ அரியர் இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. அண்ட் சில சமயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த அளவுக்கு வந்து அரியர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பேன். உள்ளார போன உடனே வந்து அந்த எக்ஸாம் பேப்பரை பார்த்தீங்கன்னா எனக்கே செம்ம சலிப்பாயிடும். என்னடா அது ஒரு கொஷின் கூட எனக்கு ஆன்சர் தரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சொல்லிவிட்டு என்னால் வந்து அந்த எக்ஸாமில் வந்து ஒரு ½ அன் ஹவர் கூட உட்காந்துருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு எழுதுறதுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு எக்ஸாம் நான் விட்டுட்டு வந்திருக்கேன். அதுக்கு முதல் நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு குறுகிய மனப்பான்மையில் வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த பிஸ்னஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். அந்த எக்ஸாமை ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் விட்டுருப்பேன். ஏன்னா அந்த டைம் வந்து ஒரு டபுள் மைண்ட் இருந்துச்சு, நம்ம பிஸ்னஸே பண்ணிருப்போம், இது என்ன இப்போ படித்தாதான் மட்டும்தான் நம்ம சம்பாதிக்கிறோம், அது படிக்காமல் தான் சம்பாதிச்சு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நேரோ மைண்டடாக வந்து அந்த இடத்துல யோசிச்சுட்டேன். மேபி ஐ குட் ஹவ் கிளியர் தட் எக்ஸாம். எப்படி இருந்தாலும் அது பண்ணிட்டேன், கடைசியாக பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன். பட் த பாயிண்ட் இஸ் லைக் இட் ஹேசன்ட் இம்பேக்டட் மை லைஃப் கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஃபைனல் இயர் மொமெண்ட்டில் வந்து லெட்ஸே வந்து என்னோடய காலேஜில் சில பேர் வந்து கிளியர் ஆகி கேம்பஸ் இன்டர்வியூவில் போனாங்க. டெல்லு, ஹெச்பி அந்த மாதிரி போனாங்க. அண்டு போயிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாண்டெல்லாம் இருக்கும், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பாண்டெல்லாம் இருக்கும். அண்ட் தே ஹேவ் டு ஒர்க் தேர். பட் நான் என்ன பண்ணேன், அதை ஆக்சுவலி முடிச்சுட்டு எனக்கு அந்த 2 இயர்ஸ் வந்து ஐ டென்ட் ஆக்சுவலி கோ இன்டு சாஃப்ட்வேர், விஷ் ஐ குட் ஹவ் கான். பட் அந்த டைம் வந்து எனக்கு அந்த சாஃப்ட்வேர் போகணும், எப்படி வந்து ஜாப் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற சத்தியமாக ஒரு நாலேஜே இல்லை. அண்ட் அந்த டைம் வந்து நான் ஒர்க் பண்ணது ஃபுல்லாக இந்த ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் இந்த மாதிரி தான். ஸோ இப்போ எனக்கு க்ளோசஸ்டான ரிலவெண்ட்டான ஃபீல்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட். ஏன்னா அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஜாப்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ வந்து இந்த பிபிஓஸ் தான் நிறையா வரும். ஆக்செல், எக்ஸென்ச்சர் இருக்கான்னு தெரில, அதுக்கப்புறம் அந்த சதர்லேண்டு அண்ட் அந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற அந்த பிபிஓ கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து சிசிஎன்ஏ நீங்கள் கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வரது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ் தான் வரும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் லைனுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கூட யாரும் இல்லை. ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறாங்க. பட் ஐ டென்ட் கெட் எனி ப்ராப்பர் கைடன்ஸ். எனக்கு வந்து இதில் நீ போனால் வந்து உனக்கு உன் ஸ்கில் செட்டுக்கு வந்து இந்த ரூட்டில் நீ போயிருப்ப, அண்ட் நீ நாளைக்கு ஒரு ஆண்டர்ப்ரனர் கண்டிப்பாக ஆவ, நீ இப்பயே வந்து பிஸ்னஸ் பண்ணுறக்க நாளைக்கு ஆண்டர்ப்ரனர் ஆவ. எனக்கு தெரிஞ்சு நீ பிபிஓவில் போனோன்னா நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வந்து இட்ஸ் எ டிஃபிகல்ட் திங். அண்ட் நீ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனன்னா உனக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீ சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் ஒரு சின்ன ஏஜென்சியுமே நீ பண்ண முடியும், உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீ அதை போய் எம்என்சியில் ட்ரை பண்ணாத, உனக்கு அரியர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு விட மாட்டான். ஸோ நீ வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஆரம்பி, 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணு, நல்லா ஒர்க் பண்ணனா கண்டிப்பாக அடுத்தது வந்து பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், யூ கேன் கிளைம் த லேடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைடன்ஸ் வந்து ஐ திங்க் இஃப் ஐ ஹாவ் காட் இட்னா ஐ குட் ஹவ் டன் திங்ஸ் மச் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காக என்னோடய பிபிஓ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஸ் ஆகலையான்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இப்போ நான் பேசுகிற இங்கிலீஷ் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸு அது கொடுத்தது வந்து பிபிஓ தான். அண்ட் இட் ஆக்சுவலி பிளேட் அ மேஜர் ரோல் கைஸ். என்னோடய ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறமும் எனக்கு இருந்த அந்த கான்ஃபிடென்ஸு அண்ட் எனக்கு நான் ஒவ்வொரு வேலையில் வந்து நான் இன்டர்வியூ வந்து
கிளியர் பண்ணதுக்கு வந்து ஒரு மேஜர் ரீசன் வந்து இந்த பிபிஓ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து யூஎஸ் ரீஜனில் நான் ஒர்க் பண்ணேன், யூஎஸ் அதுக்கப்புறம் ஈமியான்வாங்க யூரோப் ரீஜனில் ஒர்க் பண்ணேன். ஸோ ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ஆக்சென்ட். ஸோ ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா யுவர் இயர்ஸ் வந்து கெட் டியூன்ட் டு லிசன் டு மல்டிபிள் ஆக்சன்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கலாம், நீங்கள் இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம், இதெல்லாம் கற்றுக்கலாம். பட் த பாயிண்ட் இஸ் லைக் நீங்கள் மற்றவங்க பேசுறதை லிசன் பண்ணால் தான் நீங்கள் திரும்ப ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல கிராமர் தெரியுங்க, உங்களுக்கு நல்லா பேச தெரியும், பட் இருந்தாலும் அவங்க பேசுகிறது வந்து உங்களுக்கு லிசன் பண்ணுறது அந்த இயர் டியூன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஹார்ட் டு ரெஸ்பாண்ட் பேக். இது எந்த அளவுக்கு எனக்கு யூஸ் ஆச்சுன்னா, என்னோடய ஐஎல்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஆஸ்திரேலியா வரத்துக்கு வந்து என்னோடய பிபிஓ எக்ஸ்பீரியன்ஸ் தான் யூஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அரியர் இருந்ததுனால நான் இப்போ இந்த பிபிஓ போனேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் வந்து என்றைக்குமே யோசிச்சதில்லை. இது வந்து என்னோடய ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் வந்து ஐ கிவ் ப்ராப்பர் கிரெடிட் டு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து இது சொல்ல மாட்டாங்க, ஈவன் ரெஸ்யூமேஸில் கூட போட மாட்டாங்க. என் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு பையன், ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ்டு பையன், அந்த பையன் வந்து சொன்னது வந்து, ஆனால் நான் ஒரு 8-9 months வந்து பிபிஓவில் ஒர்க் பண்ணேன், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு போட பிடிக்கல என் ரெஸ்யூமேல. ஸோ இந்த வேலையில் நான் வரப்போ எனக்கு ரெஃபரன்ஸ் லெட்டர் வந்து ஒரு 2 years கொடுத்துருங்க அப்படின்னா. நான் அதான் சொன்னேன், தம்பி எப்போல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, பேக்ரவுண்ட் செக் பண்ணால் தெரிஞ்சிடும், நீ எங்கே ஒர்க் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், தெரிஞ்சிடும், உன்னோட பே ஸ்லிப்பு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பொய்யெல்லாம் சொல்லி தேவையில்ல, உன் திறமை இதில் நீ நல்லா வளர்த்துக்கோ. 2 வருஷம் ஒருத்தன் செய்கிற வேலையை நீ 1 வருஷத்தில் கற்றுக்கிட்ட அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கிடையாது நீ வேலையில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் இந்த அரியர் இருக்குது, சின்ன காலேஜில் வந்தேன், இதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல் பாஸ்ட். ஸோ அந்த பாஸ்ட்டை வச்சு இஃப் யூ நாட் கோனா மேக் மணி, அது வந்து உங்களுக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்றப்ப அதை நினச்சி பேசுகிறது, அதை நினச்சி ஒரி பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் கோனா சேஞ்ச் எனி திங். ப்ரெசென்ட் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது எங்கேயும் ஓடல. ஸோ அப்போ அந்த ப்ரெசென்ட்டை யூ சேஞ்ச் இட், யூ டூ இட் இன் த வே தட் யூ வாண்ட் இட். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு 8 மணி நேரம் இருக்குது. ஸோ இந்த 8 மணி நேரத்தில் வந்து நீங்கள் சொல்கிற அதே வீக்னஸ், லெட்ஸே வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து இப்போ ஐடி செக்யூரிட்டியில் போகணும், எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் எனக்கு படிக்கணும், பட் எனக்கு அதில் வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னா வந்து 8 மணி நேரம் உங்கள் கையில் இருக்குது. திரும்ப 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 ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேவ் அக்கம்ப்ளிஷ்ட். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஜாம்பாவானு எடுத்துக்கோங்க, அவங்க வந்து ஒரு விஷயத்தை பெருசாக சாதிச்சாங்க அப்படின்னா வந்து அதுக்கு மெயின் காரணம் வந்து ஒரு விஷயம் புரியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனதுனால அவங்க சாதிச்சதாக சரித்திரமே கிடையாது. புரியலனாலும் திரும்ப 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 செஞ்சது தான். எனக்கு வந்து நான் சொல்கிற ஒரு விஷயமும் வந்து எனக்கு அதுதான் எப்போவுமே வந்து எனக்கும் சம்டைம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், என்னடா இது புரியவே மாட்டேங்குது. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அது ஸ்பெஷலாக ஒரு வீடியோவே நான் ஒன்று பண்ண போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 மாதம் 5 மாதமாக வந்து அந்த வீடியோ சின்னதாக வந்து டைம் ரேப் வந்து ஷூட் பண்ணிருக்கேன். அது வந்து மெயினாக உங்களுக்கு சொல்ல போகிற ஒரே விஷயம் வந்து கன்சிஸ்டன்சி, வந்து ஹவு இட் சேஞ்சஸ் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட் இஸ் அ கீங்க. என்னோடய சக்ஸஸ்க்கு வந்து ஒரே கிரெடிட் வந்து கன்சிஸ்டன்சி மட்டும்தான். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வில் கெட் சக்ஸஸ்ஃபுல் அட் ஒன் பாயிண்ட். ஸோ அதனால் வந்து இந்த நான் சின்ன காலேஜ்லேருந்து வந்தேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்றது எல்லாமே வந்து இட் இஸ் யுவர் பாஸ்ட். ஸோ அதனால் வந்து இட்ஸ் நாட் லைக் அது வந்து ரிட்டன் ரூல், நீங்கள் அப்படி தான் இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போகிறீங்க அப்படின்னு கிடையாது. ஸோ யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ அந்த சேஞ்ச் பண்ணுன்ற இனிஷியேட்டிவ் வந்து நீங்கள் தான் பண்ணியாகணும். ஸோ நான் சொல்கிற மோட்டிவேஷன்னாலையோ, உங்கள் அப்பா அம்மா சொல்கிறதுனாலையோ, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுனாலையோ இஸ் லைக் நோ ஒன் வந்து உங்களுக்கு வந்து புஷ் பண்ண போகிறதில்ல. யூ ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் டேக் தட் லிட்டில் லாக், ஒரு சின்னதாக ஒரு பூட்டு ஒன்று போட்டிருப்பீங்க. நீங்கள் செய்கிறதுக்கு, ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளார உங்களுக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும். அந்த அசம்ஷனை தயவு செஞ்சு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆக்சுவலி செஞ்சு பாருங்களேன். அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லாட் ஈஸியர். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் வந்து அவ்வளோவா கிடையாது. பட் ஸ்டில் வந்து நான் வந்து முக்கால்வாசி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப வந்து ஸ்டேஜ் ஃபியர் வர அளவுக்கு வந்து ஒரு பெரிய நெருடலான சுச்சுவேஷன் எதுவுமே இருக்காது. அது என்னென்னா வந்து ஆஸ்திரேலியா வந்த புதுசில் வந்து நான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒலங்காங்கில் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ வந்து நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தேன். கப்புவேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுட்டு இருந்தேன். அது வந்து பிரசிலியன் மார்ஷல் ஆர்ட்ஸ். அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து எப்படின்னா வந்து வெறும் சட்டை இல்லைனா முண்டா பனியன் போட்டுட்டு அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க, ஜிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் ஒரு பெரிய க்ரௌடு முன்னாடி யூனிவர்சிட்டியில், நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிறோன்னா அந்த யூனிவர்சிட்டியில் டெமோ நடக்குது. ஸோ அப்போ அந்த கிளாஸில் இருக்கிறவங்க யார் வராங்க அப்படின்னு கேட்குறப்ப எல்லோரும் என்னை திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் அந்த டைமில் வந்து நல்லா ஃபிட்டாக அத்லெட்டிக்காக இருப்பேன். என்னை வந்து கூப்பிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஜிம்னாஸ்டிக்ஸும் பண்ணிருந்தேன். அப்போ சொன்னாலும் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க.
பட் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் என் கையில் இருந்துச்சு. என்னை தடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதே மாதிரி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் வந்து நான் சின்ன வயசில் ஐ திங்க் அரௌண்ட் 3rd ஸ்டாண்டர்டோ 2nd ஸ்டாண்டர்டோ படிக்கிறப்ப எனக்கு டான்ஸ் வந்து பிடிக்கும். பட் என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு மாதிரி குளிர் ஜுரம் மாரி காலை வந்துச்சு. அது ஃபியர்னாலே என்னென்னு தெரில. அதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபியர் எக்ஸ்பீரியன்ஸ். அது தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து என்னால் வந்து கடைசி நேரத்தில் வந்து அந்த பாட்டு சாங்லாம் போடுறதுக்கு முன்னாடி வந்து முதல் நாள் ரிஹர்ஸ்லாம் பண்ணிட்டேன். பட் அந்த நேரத்தில் போடுறப்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஷேக்கியாக இருந்துச்சு. என்னால் வந்து போயிட்டு ஸ்டேஜில் ஆட முடியல. டீச்சர் பளிச்சுன்னு ஒரு அறைய விட்டாங்க. உன்னை நம்பி பேரெலாம் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு, இந்த இதில் நீ வரல அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து எல்லாரும் முன்னாடி அரைஞ்சோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் இருந்துச்சு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் கழித்து அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு பெரிய என்விரான்மெண்ட்டாக நிறைய பேர் உட்காந்து நிற்கிறாங்க. வெறுமனே பேச்சு மட்டும் கிடையாது, நான் டான்ஸ் ஆடுற மாதிரி தானே, ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸும் கிக்கெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணுறப்ப எனக்கு அந்த நினைப்பு ஞாபகம் வருது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து என்னை தடுத்தது வந்து ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எனக்கு எந்த ஒரு விதத்துலையும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ அதையும் மீறி வந்து சரி ஓகே, என்ன நடந்தாலும் சரி, இப்போ நம்மளை அறையிறதுக்கு யாரும் கிடையாது, ஸோ நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோவே இருக்குது. ஆக்சுவலி அது நான் இன்னும் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியன் பசங்க எல்லாம் வந்து நின்றுட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்தியன் வந்து அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து அது வருஷம் அந்த ஈவெண்ட் பண்ணுவாங்க. மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணது நான் தான் இத்தனை வருஷம் அந்த ஹிஸ்ட்ரியில். See, the thought is basically நம்ம லைஃப் நம்ம கையில் தாங்க இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் தூக்கி ஓரமாக வைங்க. அரியர்ஸ் இருக்குது அப்படிலாம் கிடையாது. எனக்கு அரியர்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஐ ரன் செவரல் கம்பெனிஸ். ஸோ சின்னதோ பெருசோ ஐ எம் ஏபிள் டு அச்சீவ் இட். ஸோ அதுக்கு வந்து என் அரியர்ஸ் வந்து எந்த ஒரு விதத்துலையும் தடையாக இல்லை. நான் ஒர்க் பண்ண எல்லா கம்பெனிஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லையும் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு அரியர் இருக்குது, அரியர் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு லீவெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பேன். பட் அது வந்து நான் செய்கிற வேலைக்கு வந்து எந்த ஒரு நேரத்துலையும் வந்து தடையாகவே இல்லை. சில கம்பெனிஸ் வந்து தில் பி லைக் பிளைண்ட் ஃபோல்டடாக வந்து எனக்கு 60% இருக்கணும் அட்டண்டன்ஸ் இருக்கணும் அண்டு 80% வந்து அக்ரிகேட்ஸ் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. டோன்ட் வரி, அது தவிர நிறைய ஸ்மார்ட்டான கம்பெனிஸ் இருக்குது. ஸோ தோஸ் கம்பெனிஸ் வந்து இட்ஸ் லைக் மாசாக பல்காக வந்து ரெக்ரூட் பண்ணி ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி வந்து தேல் மேனேஜ். டோன்ட் வரி, அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதை நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. அதை விட பெட்டராக கம்பெனிஸ் வந்து 1000 கம்பெனிஸ் இருக்குது விச் ஜென்ரலி லுக் ஃபார் யுவர் ஸ்கில் செட். உங்களோட மார்க்ஸை பார்த்து உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஸ்கில் செட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டோன்ட் வரி, அந்த கம்பெனிஸ் உங்களை ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. இட்ஸ் நாட் லைக் தே ஆர் ரிஜெக்டிங் இட், தே பேசிக்லி தே டோன்ட் நோ ஹவு டு அசஸ் யூ. ஸோ தே ஆர் இன்கேப்பபிள் ஆஃப் அசஸிங் யூ. ஸோ அதனால் நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. அதுக்காக வந்து இந்த மனசு கஷ்டப்படுறது, ஃபீல் பண்ணுறது அதை பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு வந்து சில மெசேஜஸ் வந்து 1-2 இல்லை, ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வந்து எனக்கு அந்த மெசேஜஸ் அந்தமாரி மெசேஜஸ் வரும். அது வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. வீட்டில் வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, வேலை கிடைக்கலன்றதுனால ட்ரீட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, அப்படிலாம் வந்து நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. த லைஃப் இஸ் பேசிக்லி a solo race. இன்றைக்கி வந்து உங்களை சுற்றி வந்து இந்த இடத்துல நீங்கள் நின்றுருக்கீங்க, அதனால் அவங்க பக்கத்தில் இன்னும் உங்களை பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க பின்னாடி எங்கேயோ போயிடுவாங்க. யாராக வேணாலும் இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாருமே வந்து உங்கள் கூட வந்து கடைசி வரைக்கும் உங்களோட கஷ்ட நஷ்டத்தை யார் ஒரு ஆள் வந்து பங்கு போட்டுக்க போகிறதில்ல. அந்தந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக சில பேர் இருப்பாங்க, உங்களை சிரிக்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க, உங்களை கேலி பண்ணுறதுக்கு சில பேர் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் தூரம் தாண்டி போயிட்டீங்கன்னா அடுத்தது இன்னொரு செட்டு வரும், அதுக்கு அடுத்து இன்னொரு செட்டு வரும். ஸோ அதனால் அந்த டெம்பரரி பீப்புளை நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் கைஸ்.